வணக்கம். நேத்து நம்ம இதயத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நான் மூளையை பத்தி தான் சொல்ல போறேன். மூளை நம்ம ஒவ்வொரு செயலையும் கட்டுப்படுத்துற சக்தி அதுக்கு இருக்கு. நம்ம ஒவ்வொரு செயலும் செய்கிறோம். இப்படி கையாட்டுறது, எழுதுறது, படிக்கிறது, தூங்குறது, விளையாடுறது, ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்கிறோம். அது எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த மூளைக்கு தான் இருக்கு. இந்த மூளை 3 வகையா பிரிக்கிறோம். அது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். முன்மூளை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். முன்மூளை பெருமூளையோட இங்க இருக்கு. முன்மூளை நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைவாற்றலுக்கு முன்மூளை யூஸ் ஆகுது. அப்புறம் புத்தி கூர்மை, கற்பனை திறன், அதுக்கெல்லாம் நம்ம முன்மூளை தான் நம்மளுக்கு உதவியா இருக்கு. அடுத்தது நடுமூளை. நடுமூளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட உடம்ப ஒருங்கமையா வச்சுக்கிட்டு சமநிலையாகவும் வச்சுக்குது. அதனாலதான் யாருன்னா ட்ரிங்க் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நடுமூளை பாதிப்பு அடைஞ்சிடும். அதனாலதான் அவங்க ஆடிட்டு வராங்க. அதனால நடுமூளை அவங்களோட உடம்ப சமநிலையா வச்சிருக்க முடியல. அதனால அப்புறம் நம்ம பின்மூளையை பத்தி பார்க்க போறோம். பின்மூளை நம் மூலத்தண்டோட பக்கத்துல இருக்க மூலத்தண்டோட இணைஞ்சிருக்கு. இப்ப பின்மூளை நம்மளோட சுவாசத்தையும் இதய துடிப்பையும் கட்டுப்படுத்துது. அதனால இது முக்கிய முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம மூளையோட சில தகவல்களை நான் சொல்ல போறேன். மூளைக்கு வலி உணர்வு இல்லை. அதனால பிரெயின்ல எதனா நம்மளுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா டாக்டர்ஸ்லாம் மைக்கூசி போடாமவே அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மூளை ஃபுல்லாமே கொழுப்பால தான் ஆனது. இந்த இதுல இருக்கிற முன்மூளை, சிறுமூளை, இதுல இருக்கிற நரம்புகள் இதெல்லாம் தான் நம்மளுக்கு செயல்படுது. ஆனால் இது ஃபுல்லா கொழுப்பால தான் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூளைக்கு முக்கியமா தூக்கமும் ஆரோக்கிய உணவும் தேவை. நம்ம முழிச்சுருக்க மோஸ்ட்ல மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிடும். அதனால நம்ம கரெக்டான டைமுக்கு ஏற்ற மாரி தூங்கிடணும். இல்லைன்னா மூளை ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் நம்ம படிக்க மோஸ்ட்ல மூளை தூங்கணும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால நைட்டு படிக்கும் மோஸ்ட்ல மண்டையில எதுவும் ஏறாது. அதனால தூங்கிட்டு காலையில் எழுந்து கூட படிக்கலாம். அடுத்தது நம்ம